கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பர நன்மைகளால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாகவே அவர் காணப்படுகிறார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்புதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பாக பழைய ஏற்பாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த எழுப்புதலேருந்து எதை பார்க்க போகிறோம்னா, எழுப்புதலுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத, எழுப்புதலுக்காக எதுக்காக ஜெபிக்கணும், அந்த எழுப்புதல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து எப்படி ஜெபிக்கணும். இப்போ வரப்போகிற எழுப்புதலுக்கும் நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த யோசியா அப்படிங்கிற இந்த ராஜாவுடைய நாட்களில் வந்த எழுப்புதலை தான் பழைய ஏற்பாட்டின் இதில் வந்த ஒரு கடைசி எழுப்புதலும் ஒரு பெரிய எழுப்புதலும் இதுதான். ஒரு பெரிய எழுப்புதலும் கடைசி எழுப்புதலும். இதுக்கு பிறகு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு ஒரு 2-3 ராஜாக்கள் தான் இஸ்ரவேல் அந்த யூதேயா சாம்ராஜ்யத்தை ஆண்டார்கள். அப்போ நேபுகாத் நேச்சாரின் மூலமாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த தேசத்தின் மேல நியாய தீர்ப்புகள் வருகிற இந்த காலகட்டத்தில் தான் தேவன் ஒரு ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு ரிஃபர்மேஷன், ஒரு எழுப்புதல், ஒரு மறுரூபமாக்குதல் உருவாக்கப்பட்டுச்சு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிஃபர்மேஷன் இன் த பைபிள் பிஃபோர் த கேப்டிவிட்டி ஆஃப் இஸ்ராயல். அதாவது இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலாக இது காணப்படுகிறது. இந்த நபர் மூலமாய் வந்த இந்த எழுப்புதல். ஸோ இதுக்கு அப்புறம் இந்த எழுப்புதலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் துன்மார்க்கமான சில ராஜாக்கள் எழுப்பினார்கள். சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். 70 ஆண்டுகள் கழித்து அவர்கள் திரும்ப வந்தார்கள். அதன் பின்பதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மக்கள் அப்படியே இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்த இறைவேளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எழுப்புதலில் முக்கியமாக என்ன விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவதாக இங்க என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் வசனம் 1-7 வரைக்கும் வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இலக்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இலக்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அது 2 நாளாகமும் 34:1-7 வரைக்கும். 2 நாளாகமும் 34:1-7 வரைக்கும். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்பிராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். ஆமென். முதலாவதாக தேசத்துல ஒரு சுத்திகரிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
ஒரு 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 நாம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்கு ஜெபிக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவுவார். தேவன் அந்த எழுப்புதலை அனுப்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் தேசத்துல ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப இந்த தேசத்துல சுத்திகரிப்புல முதலாவது என்ன காரியம் இங்கு பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனையாய் காணப்படுகிறது. இப்ப கூட நம்ம ஜெபிச்சோம். அது எந்த அளவுக்கு சாத்தானுக்கு முழுமையாய் ஆதிக்கத்தை கொடுக்கிறது. ஏன்னா வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் பலியிடுகிறவைகளை யாருக்கு பலியிடுகிறார்களாம்? பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறார். எங்கெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தான் முழுமையாய் அதிகாரத்தை பெற்று விடுகிறான். அந்த எல்லைகளிலே, அந்த ஜனங்களின் மேல, அந்த ஜனக்கூட்டத்தின் மேல, அந்த நிலங்களின் மேல, அது எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆராதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது என்ன செய்யறான்? சாத்தான் தன் அதிகாரத்தை அவன் பெற்று விடுகிறான். அப்ப அந்த இடங்கள் மீட்கப்பட வேண்டும். கர்த்தர் அதனால தான் சொல்லுகிறாரு மத்தேயு 12:28, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒரு நாளும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து நாம் என்ன செய்ய முடியாது? கொள்ளையிட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தராகிய தேவன் மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீ பூலோகத்தில் எவைகளை கட்டவில்லை அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி. அப்ப இங்க முதலாவதாக நாம் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 26:18 சொல்லுகிறது. அது வாசிங்க. அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்ப இங்க ஒரு எழுப்புதல் என்பதை என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதுதான் எழுப்புதல். ஆனா அந்த எழுப்புதலுக்கு தேவன் எழுப்புதலை கொண்டு வரணும்னா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு எங்க வரணும்? தேவனிடத்துக்கு வர வேண்டும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிற பொழுது, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி புறஜாதிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப இங்க குருடாக்கி வைத்திருக்கிறவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கட்ட வேண்டும். அவனை கட்டாம நாம் என்ன செய்ய முடியாது? ஜனங்களை கட்டவிழ்க்காம அவர்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வர முடியாது. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் ஏசாயா 61 இப்படியாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா இருதய நொறுங்குண்டவர்களுக்கு ஒரு காயம் கட்டணும், அது மட்டுமே போதுமா? இல்ல, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க வேண்டும். அப்ப யார் சிறைப்படுத்தினார்? யார் கட்டினார்? அப்ப பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறான், சாத்தான் அவர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அது முடிஞ்சாதான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த முடியும், நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளை கூற முடியும். அப்ப இந்த சுவிசேஷம் உள்ளே கடந்து போக வேண்டுமானால் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இது பொய்யான நம்பிக்கைகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், விக்கிரக ஆவிகளினாலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நம்ம ஜெபிச்சோம், நம்ம கடந்த நாட்களை பார்க்கலாம். இந்த நாட்கள் அறிவு பெருத்து போனது உண்மைதான். ஆனா அதே அளவுக்கு ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு பின்பதாக போவதும் அதிகரித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது சம்பந்தமான காரியங்கள் இன்றைக்கு பெருகி நிற்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சினிமா துறையிலிருந்து எல்லா விதத்திலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாவில இருந்து அதை ப்ரமோட் பண்ணுகிற காரியங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். அது நிமித்தம் ஜனங்கள் சத்தியத்தை பரிகசிக்கிறதும் சத்தியத்துக்கு செவி கொடுக்க முடியாதுமா இருக்கிறதை பார்க்கிறோம். நாம பல நேரங்களில் நினைக்கிறோம், நம்ம மேலோட்டமா ஜெபிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறோம். நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு போறதுக்கான காரியம் இது கிடையாது. இது தீவிரமான ஒரு காரியம். ஒரு எழுப்புதலின் முதல் படி என்னவென்றால் சாத்தானுடைய அதிகார மட்டத்தை நீங்கள் முறிக்க வேண்டும். அவனுடைய அதிகாரங்கள் முறிக்கப்படாமல் அவனுடைய எல்லைகளில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் கொள்ளை கொள்ள முடியாது. அப்பொழுது தேவனுடைய வல்லமை அதைத்தான் செய்ய வேண்டும், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எபேசு பட்டணத்தில் வந்த எழுப்புதலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தின் கட்டுகள் உடைக்கப்பட்ட பொழுதுதான் அதன்
அதன் கிரியைகள் முறிக்கப்பட்ட பொழுதுதான் அங்கு ஒரு எழுப்புதல் வந்ததையும் பார்க்கிறோம். அங்க இருக்கிற மந்திரவாதிகள் தோற்கடிக்கப்பட்ட பொழுதுதான், அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய மந்திரவாதத்தின் வல்லமைகள் தோற்கடிக்கப்பட்ட பொழுதுதான் ஒரு எழுப்புதல் வந்தது. எப்படி சமாரியா பட்டணத்துல அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல அது சீமோனுடைய மந்திரவாதத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்ட பொழுதுதான் அங்க பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. ஆகவே நாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமானால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த யுத்தத்தை நாம் நடத்தாமல், இவைகளை நாம் மேற்கொள்ளாமல் நாம் ஏதோ ஒரு ஜெபிச்சிட்டோம், ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னா வந்துடாது. இங்க யுத்தம் நடத்தப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் மறுபடியும் எழுதுகிறார். எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போதுதான் சொல்றாரு, நீங்கள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். இந்த போராட்டத்தை நடத்தாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? எழுப்புதலை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த நாள்ல முதலாவதாக நாம் இந்த யுத்தங்களை தீவிரிக்க வேண்டும். கர்த்தர் அதற்குத்தான் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய யுத்தங்களை நாம் நடத்த வேண்டும். பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு தேவனுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டால் ஒழிய கர்த்தருடைய அக்கினி ஒரு நாளும் வரப்போவது இல்லை. அந்த பாகாலுடைய மந்திரவாதிகள் நிர்மூலமாக்கப்பட்டால் ஒழிய இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்புதலை நிலைநிறுத்தவே முடியாது. அப்ப இங்கு ஒரு நியாய தீர்ப்பின் காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அவர்கள் மேல் நியாய தீர்ப்புகள் புறப்பட வேண்டும். சாத்தானுடைய அதிகாரங்கள் முறிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் முதலாவதாக விக்கிரகங்களுக்கு எதிரான யுத்தங்கள் பெருக வேண்டும். நம்முடைய ஜெபங்களில இது தீவிரமாய் எழும்ப வேண்டும். அதான் எழுப்புதலின் முதலாவது பிரதானமான ஒரு காரியம். அப்ப யோசியா வரும் பொழுது முதலாவது அவன் தேசத்துல செய்த காரியம் என்னவென்றால், அந்த தேசத்தை சுற்றிலும் தேசத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா விக்கிரக கோட்டைகளையும் அவன் தகர்த்து எறிந்தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த வேத பகுதிகளிலே நீங்கள் வீட்டிலே போய் வாசிக்க வேண்டும் நான் வாஞ்சிக்கிறேன். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2 நாளாகமம் 34வது அதிகாரங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசிப்பீர்களானால் கர்த்தர் அவன் மூலமாய் உண்டாக்கின அந்த எழுப்புதலை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப முதலாவதாக தேவன் ஒரு மனிதனை எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற பொழுது அந்த எழுப்புதலின் காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த எழுப்புதல் உருவாக்கப்பட்டது, அந்த எழுப்புதல் எப்படி கொண்டு வரப்பட்டது? முதலாவதாக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேசத்தில் இருக்கக்கூடிய பாழாக்குகிற அருவருப்புகளை அவன் அகற்றினான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்களிலே அதன் அதிகாரங்களை நாம் முறிக்க வேண்டும். அதன் வல்லமைகளை நாம் முறிக்க வேண்டும். அதன் அதிகாரங்களை நாம் ஏன் இன்றைக்கு நாம் தீவிரமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது? நாம் கட்டினால் அது கட்டப்படும். நாம் கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும். அதை நாம் அறிந்து கொள்ளாத வரைக்கும், நாம் அதை செய்யாத வரைக்கும் எழுப்புதல் என்பது இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் ஜனங்கள் இன்னும் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஜனங்கள் தீவிரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் சொன்னா, தீவிரமாய் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் தீவிரிக்கிற பொழுது அவன் கர்த்தர் சொல்றார், விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம இங்க சுற்றி என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை அல்ல, காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய யுத்தங்களை நாம் இன்னும் தீவிரமாய் நடத்த வேண்டும். நீங்கள் சுற்றி இருக்க காரியங்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, அதிகாரங்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. பாகாலை அங்கு ஆராதிக்கும்படியாக யேசபேல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறாள். யேசபேல் தேசத்தின் ராணியாய் இருக்கிறாள். அதன் கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறவன் ஆகாபாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ தன்னுடைய எலியாவை நிலைநிறுத்தி தன்னுடைய வேலையை நிறைவேற்றி முடித்தார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதற்குத்தான் வைத்திருக்கிறார். யோசியாவின் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்த பொழுது, அவன் தேவனை தேடும்படி தன் மனதை திருப்பின பொழுது முதலாவது அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், தேசத்தில ஒரு பெரிய மாற்றத்தை அவன் உருவாக்கினான். எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவன் உருவாக்கினான்? விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சுற்றிலும் நீங்கள் அந்த வேத பகுதிகளை படிக்கிற பொழுது சுற்றிலும் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கு உருவாக்கி இருந்தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமும் அப்படித்தான். முதலாவதாக எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எழுப்புதலுக்கு ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த எழுப்புதலிலே நாம் முதலாவது கொண்டு வர வேண்டுமானால் முதலாவது நாம் தேசத்தை என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் சாத்தானுடைய அதிகாரங்களை முறிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த பொய்யான நம்பிக்கைகளில ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த நம்பிக்கைகள் முறிக்கப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவன் தான் தங்களுடைய நம்பிக்கை என்பதை அறிய வேண்டும் என்று அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியாய் நாம் சாத்தானுடைய அதிகாரத்தை நாம் முறித்து போட்டு அதில் சிக்கின்ற ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படி ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமை அங்கு கடந்து வரும்.
கர்த்தருடைய மகிமை கடந்து வரும். இரண்டாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய அடுத்த இரண்டாவது காரியம் என்ன? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 8-13 வரைக்கும். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்பிராயீமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையில் கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற்காவலாளருமாய் இருந்தார்கள். இப்ப அடுத்தது என்ன நடந்து ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேசத்தையும் அடுத்து ஆலயத்தையும் சுத்திகரித்தவர். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக எழுப்புதலுக்கு அடுத்து ஆயத்தமாக்கப்பட வேண்டியது எது? தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. நம்ம தேவாலயங்களுக்காக நம்ம ஜெபித்தோம், சபைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது? ஏனெனில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே தான் சேர்த்து கொண்டு வருவார். எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போட மாட்டாரு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எங்கே வருவார்கள்? சபைக்குத்தான் வருவார்கள். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வருவதற்கு சபையானது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு சபையின் காரியங்களை நாம் நிதானித்து, இன்றைக்கு சபையை பார்த்து சபையை குறை சொல்லுகிற, பரிகசிக்கிற, அது சரியில்லை இது சரி குற்றம் கண்டுபிடிக்கிற ஏராளமான பேர் உருவாகி இருக்கிறார்கள். கர்த்தர் அதற்கு நம்மை அழைக்கவில்லை, அந்த காரியத்துக்கு நம்மை அழைக்கவில்லை. இதுக்காக வீடியோ போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. திறப்பிலே நிற்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்காக திறப்பிலே நின்று, ஊழியர்களுக்காக திறப்பிலே நின்று, எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆலயங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் எண்ணமற்று போகக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வரத்தக்கதாக சபை ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது பரலோகத்துக்கும் அது பூமிக்குமான ஒரு இணைப்பு பாலமாய் சபை காணப்பட வேண்டும். அது நரகத்தின் வல்லமைகளை அழிக்கிறதாய் சபை காணப்பட வேண்டும். தேவனுடைய மகிமையையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறதாய் சபை காணப்பட வேண்டும். சுற்றி இருக்கிற ஜனங்கள் சபையை கனப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று சகல ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் வரத்தக்கதாய் ஆலயங்கள் மாற்றமடையவும் மர்வமாக்கப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காதபடி நாம் பேசிக் கொண்டிருப்பதனால் ஒரு பிரயோஜனம் இருப்பதில்லை. ஆகவே இரண்டாவதாக சீர்படுத்த வேண்டியது இது சபை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பதான் தேவன் என்ன செய்ய முடியும்? அங்கே இறங்க முடியும். சாலமோன் ஆலயத்தை கட்டின பின்பதாக அவன் ஜெபித்த பொழுது தேவனுடைய அக்கினி மேலிருந்து ஆலயத்திலே இறங்கினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவாலயங்களிலே தேவனுடைய அந்த கடைசி காலத்தின் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் சபையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். இறங்கின அந்த மகிமையின் நிமித்தம் ஆசாரியர்கள் அங்கு நிற்க கூடாதபடி தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களிலே அப்படிப்பட்ட அக்கினி இறங்குமானால், அப்படிப்பட்ட மகிமை இறங்குமானால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஓடி வருவார்கள். இன்னைக்கு போய் தேடுறோம், வாங்க வாங்கன்னு இன்னைக்கு கூப்பிடுறாங்க. ஏன் வரல அப்படின்னா, ஏன் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று நாம் அறிவித்தும் ஜனங்கள் ஏன் வர முடியவில்லை என்றால்
தேவனை அங்கு காணவில்லை, தேவனுடைய வல்லமையை அங்கு காணவில்லை, தேவனுடைய மகிமையை அங்கு காணவில்லை. நாம் இப்பொழுது ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? இரண்டாவதாக, எழுப்புதலுக்கு ஆலயங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களை கனப்படுத்தினார்கள். ஏன்? அவர்கள் கூடின பொழுது தேவ மகிமை அங்கு இறங்கி வந்தது, தேவ வல்லமை இறங்கி வந்தது, தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. ஆகவே தேவன் அங்கே வெளிப்பட்டார். இன்றைக்கு நாமும் அதற்காக ஆலயங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போக வேண்டும், உண்மையுள்ளவர்கள் எழும்பி வர வேண்டும், வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்பி வர வேண்டும், ஒரு கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ள தலைவர்கள் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபித்த வண்ணமாக அநேக நேரங்களிலே பலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக என்ன செய்தார், இன்னும் என்ன செய்வார் என்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன் என்று எழும்புகிற பொழுதுதான் எழுப்புதல் தீவிரிக்கிறதா இருக்கிறது. விசுவாசிகளால் நிரம்பினதல்ல சபை, சீசர்களால் நிரம்ப வேண்டும் சபைகள். சீசன் தான் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவான். சீசன் தான் அவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு தெரிவான். சீசன் தான் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறவன். அப்ப சீசர்களால் பெருக வேண்டும். சீசர்களின் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதினிமித்தம் தான் எழுப்புதலானது இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத அந்த நாட்களிலே அது முழு உலகத்தையும் தொட்டது. அதனால்தான் கிபி 52 தோமாவும் இந்தியாவுக்கு வந்தார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் வளர்ந்து, இத்தனை தொழில்நுட்பங்கள் வளர்ந்து, எல்லாமே நம்ம கரங்களில் இருந்தும் ஏன் எழுப்புதல் தீவிரிக்கவில்லை என்று சொன்னால், சபையிலே அக்கினி இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை, வைராக்கியம் இல்லாத ஜனங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். இந்த பூமியின் வெற்றிகளிலே ஜனங்கள் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் வெற்றிகளிலே ஜனங்கள் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் தேவனுக்கு என்ன செய்தோம் என்று சொல்வதற்கு அவர்கள் ஒன்றுமே இருப்பது இல்லை. அவர்கள் தாங்கள் ஏதோ ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள், அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்வதிலே அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுக்காக தாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லுவதற்கு அவர்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய பரிதாபகரமான நிலையாய் காணப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆலயம் சுத்திகரிக்க. இரண்டாவதாக, ஆலயம் என்பது யார்? நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்க ஒரு கட்டடத்துக்கு போயிட்டு அங்க போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வர்றதில்லை ஆலயம். புதிய ஏற்பாடின்படி ஆலயம் என்பது நான் தான் தேவனுடைய ஆலயம். இம்மானுவேல் என்று கர்த்தருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய அர்த்தம். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளா இருக்கிறார். அதே தான் கொலேசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம் என்ற வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாய் வாசம் பண்ணுவாரானால் அந்த கிறிஸ்துவின் பாரம் ஒரு மனிதனுக்குள்ளாய் உண்டாகும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து உருவாக்கப்படாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்து வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதன் பின்பதாக அவர் வெளியே நிறுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு லவோதிக்கேயா சபையை போலத்தான் இன்றைக்கு நிலைகள் காணப்படுகிறது. உலகத்தின் வெற்றிகளிலே லவோதிக்கேயா சபை கலிகூர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையிலோ அது தரித்திரத்திலே காணப்படுகிறது, அது வெறுமையாய் காணப்படுகிறது, அது வாந்தி பண்ணப்படும்படியாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும், நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையிலே இயேசு கதவை திறப்பதற்கு, கதவை திறந்து உள்ள ஒருவர் நான் கதவை திறந்திருக்கிறேன். ஏன் இந்த கதவை திறப்பது என்பது என்ன? நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே நான் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுவிட்டு அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் அடுத்து கதவை எனக்கு தட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தேன், என்னை அனுப்பினருடைய கிரியையை முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இன்றைக்கு கதவுகளை தட்டுகிற பொழுது அநேகருடைய கதவுகள் அடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது.
தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார்கள். தாங்கள் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மிஷினாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய பாரத்தையும் அவருடைய கண்ணீரையும் சுமந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை காணவில்லை. கர்த்தர் அதற்கு தன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர்களோடு வந்து அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கடந்து வாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுது, தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஜெபத்தின் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. பல நேரங்களிலே இந்த நாளின் பரிதாபகரமான நிலை என்னவா இருக்கிறது என்று சொன்னால், நாம் இன்றைக்கு ஒரு விசுவாசியாக வந்து விசுவாசியாக மரித்து விசுவாசியாக அடக்கம் பண்ணப்பட்டு நாம் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்னைக்கு அநேகரை குறித்த காரியங்கள் என்ன? அநேகர் மரித்து போகிற பொழுது அவர்களுக்கான ஸ்தோத்திர கூட்டங்கள் நடக்கிறது. பல ஸ்தோத்திர கூட்டங்களிலே அவர் இந்த பூமியில் என்ன சாதித்தார் என்பதுதான் சாட்சியா இருக்கிறது. அவர் இந்த பூமியில் என்ன செய்தார் என்பது சாட்சியா இருக்கிறது. தேவனுக்காக நாம் என்ன செய்தோம் என்று சொல்வதற்கு நம்மிடத்திலேயே இங்கு சாட்சி இல்லை என்றால் தேவன் நம்மை குறித்து எந்த சாட்சியை சொல்ல முடியும்? அதனால தான் பைபிள் சொல்லுது, மனுஷனால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ ஜனங்கள் தன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓட வேண்டும். அந்த ஓட்டம் மாறினால்தான் இன்னைக்கு ஏன் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் வெறுமைகள் காணப்படுகிறது, ஏன் கர்த்தருக்குள்ள நிற்க முடியும்? நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால் அவர்கள் இந்த பூமிக்காக இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்தொடர்கிறார்கள். முதலாவது அப்பத்தில் திருப்தியாகி விட்டார்கள். இரண்டாவதாக கர்த்தர் வருகிறார். அவர் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிற பொழுது அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிரதானமாய் கொள்ளவில்லை. ஆகவே பரலோக ராஜ்யம் பிரதானமாய் இல்லாத ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் நிலைத்திருப்பதில்லை. உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் நெருக்கமும் வந்த உடனே அவர்கள் வழி விலகி என்ன செய்கிறார்கள்? போய்விடுகிறார்கள். அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருக்கிறது. வசனம் ஆழமாய் அவர்களுக்குள்ளாய் போக முடியவில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க? வழிவிலக. அப்ப இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் திருச்சபைகளை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு தேவ ஜனங்களை கவனித்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நீர் என்ன செய்யும்? உயிர்ப்பையும் ஆண்டவரே, உம்முடைய அக்னியை அனுப்பும் ஆண்டவரே. ஜனங்கள் விசுவாசிகளாய் இருந்து சீசர்களாய் மாற வேண்டும். தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நேபுகாத்நேச்சார் தன் சிலையை நிறுத்திவிட்டு நீங்கள் இதை பணிந்து கொள்ளவில்லை என்றால் நான் உங்களை அக்கினியில் போடுவேன் என்று சொன்ன பொழுது தங்கள் வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய நல்ல பொசிஷனையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம் எல்லாரையும் போல, அங்க ஏராளமான யூதர்கள் இருந்தார்களே, எல்லாரையும் போல நம்மள என்ன பண்ணிடலாம்? சாஷ்டாங்கமாய் விழுந்துடலாம். நிக்கல. அன்றைக்கு கர்த்தருக்காக நின்றார்கள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து பேசுகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமற் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொன்னதினால் தான் அன்றைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கினது. அக்கினியின் நடுவிலே தேவன் இறங்கி வர வேண்டுமானால் வைராக்கியம் உள்ள சந்ததிகள் எழும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடையதை இழக்கவும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிடவும் அவர்களுக்கு தெரியும். இதற்கு முன்பதாக யாரும் அக்கினியிலிருந்து மீட்கப்பட்டு விடவில்லை. இந்த நாள் அவருடைய மரணத்தின் நாள் என்று அவர்கள் நிச்சயித்திருந்தார்கள். அவர்கள் ஆனால் ஒன்றை நம்பினார்கள், தேவன் இதிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர். ஆனால் விடுவிக்காமல் போனால் அதை குறித்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கர்த்தருக்காக வாழ மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல்ல, அவருக்காக மரிக்கவும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அவர்கள் நின்றதினால் தான் அந்த நாளில தேவன் அக்கினியின் நடுவிலே இறங்கி தன்னையே தேவன் என்று நிரூபித்தார். இன்றைக்கு நேபுகாத்நேச்சார்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நான் தான் தேவன் என்று காண்பிக்கிறேன். தேவன் காண்பிக்க வேண்டுமானால் தேவன் தன்னை காண்பிக்க நிறுத்த ஆயத்தமாய் தான் இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு தேவை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோகள். தங்களுடைய சுய பலத்தையும் தங்களுடைய சொகுசு வாழ்க்கைகளையும் விட்டுவிட்டு அதை இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. தங்களை பிரபலமாய் ஆக்கவும் தங்கள் பேரை பிரஸ்தாபம் பண்ணவும் அல்ல, தங்களுடைய பேர் முதலாய் அழிந்து போனாலும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நிற்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோகள் எழும்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி எழும்புகிற பொழுதுதான் எழுப்புதல் புறப்பட்டு வரும். நாம் எழுப்புதலை குறித்து பார்க்கிற பொழுதெல்லாம், அநேக எழுப்புதலை கொண்டு வந்த தேவதாசர்களை குறித்து படிக்கிற பொழுதெல்லாம் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தங்களை மெழுகுவர்த்திகளைப் போல எரிய ஒப்பு கொடுத்ததினால்தான் அவர்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழப்பதற்கு தங்கள் வாழ்க்கையை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு தேவதாசன் இப்படியா சொல்லுகிறான்,
ஆண்டவரே, உமக்காக இருக்குமானால், உம்முடைய ராஜ்யத்துக்காக இருக்குமானால் என்னை உலகத்தின் கடைக்கோடிக்கு அனுப்பும் ஆண்டவரே, என்னை மரணத்துக்கு அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். இப்படிப்பட்டவர்கள் எழும்பாத வரைக்கும் எழுப்புதல் வருவது இல்லை. ஏனெனில் அவனவன் தனக்கானவைகளை தேடுகிறான் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். தன்னை தேடுகிற உணர்வுகள் அவன் உண்டோ என்று பார்க்க அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறாராம். எல்லோரும் என்ன செய்ய வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன்? அவனவன் தனக்கானவைகளை தேடுகிறான். தேவனுக்குரியவைகளை தேடுகிறவர்களை எழும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு வைராக்கியம் உள்ள தலைமுறை எழும்பாத வரைக்கும் ஒரு நாளும் தேவனுடைய எழுப்புதல் வர முடியாது. அந்த எழுப்புதலை கொண்டு தேவன் அக்னியை அனுப்பலாம். ஆனால் அக்னியை கொண்டு வர வேண்டுமானால் அதற்காக ஆயத்தப்படுத்துகிற எலியா எழும்பி வர வேண்டும். ராஜாவுக்கு முன்பதாக நின்று தனக்கு முன்பதாக மரணத்தின் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பொழுதும், ராஜாவுக்கு முன்பதாக உன்னை போய் காண்பி என்று சொன்ன பொழுது புறப்பட்டு போய் தன்னை காண்பித்து பலிபீடங்களை செப்பனிட்டு இதோ பலியை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக வைராக்கியமாய் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிற எலியா நின்றால்தான் அக்னி புறப்பட்டு வரும். இன்றைக்கு நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏசியா செய்த அடுத்த காரியம் என்ன? அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் ஆலயத்தை சுத்திகரித்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அடுத்ததாக அதே ஆலயத்தை சுத்திகரித்தல் என்பது என்னது? இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பரிசுத்த சந்ததி என்று அழைக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அழைக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்களின் மூலமாக தேவன் புறஜாதிகளிடத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என் நாமத்து நிமித்தம் நீங்க என்ன செய்யுங்க, என் நாமம் உங்கள் மூலமாய் புறஜாதிகளிடத்துல தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை தூசிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். புறஜாதிகளின் மத்தியில அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நடக்கைகளின் நிமித்தம் தேவனுடைய நாமம் கனவீனம் பண்ணப்படுகிறது. அவருடைய நாமம் வீணிலே வழங்க, நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அப்ப இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன், நான் இந்த பூமிக்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும், நான் இந்த பூமிக்கு நான் ருசியாய் இருக்க வேண்டும், என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் ஏன் உண்டாயிற்று? கிறிஸ்து அவர்களிலிருந்து வெளிப்பட்டதினாலே. எந்த கிறிஸ்துவை அறிவித்தார்களோ, அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்களோ, அந்த கிறிஸ்துவர்கள் காண்பித்தது நிமித்தம் அவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். வாழ்கிற இடங்களிலே, ஜீவிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, சுற்றி இருக்கிற இடங்களிலே, அவர்கள் வாழ்கிற எல்லா ஸ்தலங்களிலும் அவர்கள் கிறிஸ்துக்கு என்ன செய்யணும்? நற்கந்தமாய் காணப்படணும். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பதான் கிறிஸ்து இங்கு வெளிப்பட முடியும். இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒருவரும் ஒரு நாளும் தேவனை வெளிப்படுத்த முடியாது. அப்ப இன்றைக்கு நாம் எல்லோருமே நடமாடுகிற நிருபங்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய நிருபங்களா இருக்கிறோம். நாம தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்குது. வெறும் வார்த்தையில் அல்ல, நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன் கர்த்தர் என்பதல்ல, நான் எவ்வளவு தூரம் கர்த்தரை இங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கிரியைகளினால, வெறும் வசனத்தினாலும் மத்தல, நாவினால் மத்தல, கிரியையினாலே அன்பு கூற கடவோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு கிரியைகளினாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் ஆலயம் சுத்திகரிக்கப்படுதல். இன்றைக்கு அது உருவாக்கப்பட வேண்டும். அதை நாம் காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக வாசியங்கள் 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 14 21 வரைக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது,
கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். இப்ப இங்க அடுத்ததாக தேவாலயத்தை சுத்திகரித்த பொழுதுதான் என்ன கண்டுபிடிக்கப்படுகிறது? நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் ஏன் அழிந்து போகிறார்கள்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறேன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு என்ன பரிதாபகரமான நிலை என்று சொன்னால், ஒரு நாட்களில் இந்த வேதாகமத்தை அச்சடிப்பதற்கும் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கும் அநேகர் தங்கள் ஜீவனையும் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மரித்து போனார்கள். இந்த தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தது யாரு? போப்பு கிடையாது. தமிழ் பைபிள சேகன் பால்வி. எத்தனை வயசுல மறைச்சு போனார் தெரியுமா? 34 35 வயசு. ஏன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து இந்த தரங்கம்பாடியில இறங்கி இங்க ஊழியங்களை நிறைவேற்றி கடைசியில அந்த தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்துட்டு இந்த வெப்பத்தின் நிமித்தம், இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் நிமித்தம் அது அவருக்கு ஒற்று போகல, அவர் மரித்து போனார். ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்த்த டின்டேல் அவர் பாத்தீங்கன்னா உயிரோடு கொளுத்தப்பட்டார். ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்த்ததுனால அன்றைக்கு இருந்த ஒரு போப் அவர்களுடைய ஆட்கள் என்ன செய்தாங்க, அவரை கொண்டு வந்து ஜெர்மன் தேசத்துல போயிட்டு அவர் பதுங்கியிருந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவரை தந்திரமா கொண்டு வந்து அவர் ஆங்கில வேதாகமத்தை புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்துட்டாரு, பழைய ஏற்பாடு மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாரு. மக்கள் கையில பைபிள் வந்துருச்சு. அன்றைய நாட்கள்ல வேதாகமத்தை யாரும் படிக்கக்கூடாது, அது பரிசுத்த புஸ்தகம்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அதை யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சங்கிலிகளை கட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் எல்லார் கையிலும் வேதாகமம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த டின்டேல் என்ன பண்ணார்னா, ஒரு லத்தீன் மொழியில இருந்த வேதாகமத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அந்த வேதாகமத்தை கொடுத்த பொழுது, ஜனங்கள் கையிலெல்லாம் வேதாகமம் வந்த பொழுது, அதுக்கப்புறம் தான் ரிஃபர்மேஷன் உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த ரிவைவல் உருவாச்சு. அப்பதான் ஜனங்கள், நாங்கள் இனி வேதத்தை தான் பின்பற்றுவோம், வேதத்தின்படி தான் நாங்கள் வாழ்வோம், வேதம் தான் கர்த்தருடைய வார்த்தை என்ற இடத்துக்கு வந்தாங்க. அது நிமித்தம் அவர் உயிரோடு கட்டி வைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டார். அவருடைய அவருடைய ஃப்ரெண்டு கவர்டேல் தான் அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டை முடித்தார். அதனால தான் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது டின்டேல் கவர்டேல் பப்ளிஷ்னு இருக்கும். எல்லா வேதாகமத்துலையும் மேக்சிமம் அது இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் அவர் மறிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவரே இங்கிலாந்து அரசனுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டேன் அவர் மறித்து போனார். உயிரோடு கொளுத்தப்பட்ட பொழுது அவருடைய கடைசி ஜெபம் தான், இங்கிலாந்து ராஜாவுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பின் நாட்களிலே நடந்த காரியம், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கிங் ஜேம்ஸ் வெர்சன் வெளியே வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆங்கில வேதாகமங்கள் பல மொழிபெயர்ப்புகள் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் கிடைப்பதற்காக அநேக தங்கள் ஜீவனை இழந்திருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? தேவ ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கர். ஏன் இன்னைக்கு கள்ள ஊழியர்கள் எழும்பிட்டாங்க, திரளா கள்ளர்கள் எழும்புகிறார்கள் சொல்லுமா? ஏன் தெரியுமா? நடக்கக்கூடிய காரியம் ஆராதிக்கப்படுகிற ஆராதனையாக இருக்கட்டும், உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அது கர்த்தருடையதானா என்று சோதித்தறியும்படி கர்த்தருடைய வேதம் ஜனங்களுடைய இருதயங்களில் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு வேதத்துக்கு ஜனங்கள் நேரத்தை ஒதுக்குவது இல்லை. ஆனால் அதனால்தான் அவருடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. எங்கள் கர்த்தர் சொல்வார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தாங்கள் பேசுகிறதை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். இதோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அதை கேட்க மனிதர்கள் இல்லை. அவர் தம்முடைய மகத்துவமானது, அதான் சொல்ல, அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வேதத்தை தான் மகிமையுள்ளதாக்குகிறார். ஒரு மனிதனுடைய குறைவு நிறைவாக வேண்டும், கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையில உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிறைவு எங்கே இருக்கிறது? அவருடைய மகிமை எங்கே இருக்கிறது? அவருடைய வார்த்தையில இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன ஜபிக்க வேண்டும்? அடுத்து எதுக்கு ஜபிக்க வேண்டும்? ஆண்டவரே, ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிக்க வேண்டும்.
கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. கர்த்தருடைய ஆவி அவைகளை அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அது அவைகளை சேர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் பிரதானமாய் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு திரளான வேதாகமங்கள் அநேகருடைய வீடுகளில் இருக்கிறது. அதை உட்கார்ந்து வாசிப்பதற்கு அநேகருக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வேண்டுமா கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கேளுங்க. உங்களுடைய ப்ரேயர் டைமுக்கு அநேகர் சொல்லுறீங்க இல்லையா? எத்தனை பேர் பைபிள் ரீடிங்க்கு உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்குது? இது என்னோட ரீடிங் டைம், பைபிள் ரீடிங்க்கு நான் ஒதுக்கி இருக்கிற ஒரு டைம். இன்னைக்கு அது தேவைன்னு நாம் ஜெபிக்கணும். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் அவரை அறிகிற அறிவு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு சாத்தான் தீவிரமாக எழும்பி வருகிற பொழுது ஜனங்கள் அறிவில்லாமையினால் தான் சங்கரமாய் கொண்டிருக்கிறார். பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுவேன், நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு தேவனை அறியவில்லை, தேவனுடைய வல்லமையை ஜனங்கள் அறியல. அதனாலதான் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தி விடுகிறார்கள். தேவன் இவ்வளவுதான்ங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அது மட்டும்தான். வேதத்தை வாசிப்பதில்லை, ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தருடைய வேதத்தில் அவர்கள் உட்கார்ந்து இருப்பதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அதுதான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்றது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தேவன் ஜனங்களோடு பேச முடியவில்லை. இன்றைக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வாஞ்சித்து போகிற அநேகர் வார்த்தையை வாஞ்சிக்கவில்லை. இன்றைக்கு ஏன் கள்ள தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு கூட்டம் எழும்பி எளிதாய் ஜனங்களை வஞ்சித்து விடுகிறார்கள் என்று சொன்னால், பேசுகிறது ஆண்டவர் தானா என்பதை இவர்களுக்கு அறியவில்லை. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை சொல்வானாக, என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன்பதாக பதரை மாத்திரம் என்று வேதம் சொல்வது. எது கோதுமை எது பதர் என்பதை அறிய வேண்டுமானால் கர்த்தருடைய வேதம் என்னது என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் ஒரு நபரை குறித்து அறிந்திருக்க வேண்டுமானால், ஒரு நபரை குறித்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், அந்த நபரோடு நாம் நெருங்கி பழகி இருப்போமானால் அந்த நபர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி பேசுவார் என்று நமக்கு தெரியும். அப்ப அவரை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி அவர் பேசி இருப்பாரா, இந்த மாதிரி அவர் நடந்து கொள்வாரா என்பதை நாம் நன்றாய் அறிந்திருப்போம். அப்போ ஒருத்தரை பற்றி தெரியாத ஒரு நபரை பற்றி பேசலாம், எதை வேண்டாலும் நம்ம நம்பலாம். இன்றைக்கு அப்படித்தான் தேவன் வார்த்தையில் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனத்தில் இருந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அந்த தேவனை அறியாத வரைக்கும் சாத்தானுடைய வஞ்சகங்களை தேவ பிள்ளைகள் நடுவில் இருந்து அகற்றவே முடியாது. இன்னைக்கு சாத்தான் இன்னைக்கு ஜனங்களை ரொம்ப பிஸியா வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஜனங்கள் வேத வசனத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்க நேரம் இல்லை. அதனால்தான் பாருங்க, அநேக உபவாச ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அவர்களுடைய கண்ணீருக்காக இருக்கிறது. ஆனால் வேதத்தை சரியாய் நீங்கள் வாசிப்பீர்களால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதான் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ என்னிடத்துல வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். எப்ப தருவாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்ப சத்தியத்தை அறியாத வரைக்கும் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் போராடி கொண்டிருக்கிறேன், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் சட்டம் மாறுவதில்லை, தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை. எப்பொழுது யோபு அவனுடைய சிறையிருப்பு திரும்பினது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், எப்பொழுது திரும்பினது? அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றின பொழுதுதான் திரும்பினது. அவன் தன் சுய நீதியில நின்ற பொழுது திரும்பவில்லை, அவன் தன் நியாயத்தை பேசிக் கொண்டிருந்த பொழுது திரும்பவில்லை, அவனுடைய நீதி நிமித்தம் திரும்பவில்லை, ஒரு காலங்கள் முடிந்தவுடனே திரும்பி விடவில்லை. அவன் எப்பொழுது தேவனுடைய சுத்தத்தை அறிந்தவனாக தன் நண்பர்களுக்காக திறப்பில நின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய சிறையிருப்பு திறப்பப்பட்டது. அப்ப இந்த சத்தியத்தை அறியாத வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில எல்லா ஜபத்துக்கும் போறேன், பாஸ்டிங் பிரேயருக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எங்க போனாலும் ஏன் மாறுவதில்லை? தேவன் தன்னுடைய வார்த்தையிலே மாறுவதில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தை அறியாததினால் அவர்கள் வாழ்க்கை மாறுவது இல்லை. அப்ப இங்க கர்த்தருடைய வார்த்தையை அறியாததினால், அதனால சார் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தும் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். நேரம் இல்லை அவர்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் உட்கார்ந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு நேரம் இல்லை, வாசிப்பதற்கு நேரம் இல்லை, தியானிப்பதற்கு நேரம் இல்லை, ஆராய்ச்சி செய்வதற்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் வார்த்தையை கேட்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆசீர்வாதத்துக்கான எளிமையான வழியை எதைத்தான் சொல்லுகிறது, அது அப்படியே நிறுத்தி விடவில்லை. எப்படி சொல்லு கண்டினியூ பண்ணுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம்
வாய்க்கும். ஏன் என் காரியங்கள் வாய்க்கவில்லை? ஏன் என் காரியங்கள் ஜெயமா இல்லை? ஏனென்றால் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவில்லை. நான் தியானித்தால் தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியும். நான் எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்யக்கூடாது என்பதை நான் அறிந்திருப்பேன். அப்பொழுதுதான் நான் அவருடைய வழிகளிலே நான் நடக்க முடியும். அப்ப இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன? தேவ ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் மறுபடியும் நேசிக்க வேண்டும். எரேமியா சொல்லுகிற வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு வேதம் சந்தோஷமாய் மாற வேண்டும், வேதம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். அது கர்த்தருடைய வேதம் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக, தேவன் என்னோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாய் மாறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சபைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது இது பிரதானமாக காணப்படுகிறது. ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்று நாம் திரளாய் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக வாசிங்க இந்த 2 நாளாகமும் 34 29 33 வரைக்கும். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரையெல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்ப என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. அப்ப பாருங்க, யோசியோட அடுத்த காரியம் என்ன? அவன் அதை கேட்கிற பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை வாசிக்க சொல்லுகிறான். வாசித்த பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் அவனுக்கு முன்பதாய் நிற்கிறது. நம்ம அதை எல்லாவற்றையும் நம்ம பார்க்க நேரம் இல்லை. அவன் அழுகிறான், அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறான், அவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறான். இந்த பாவம் எவ்வளவு தூரமாய் தேவனுடைய கோபத்தை பெருக பண்ணியிருக்கிறது உணர்ந்தவனாக. அந்த உணர்வுள்ள இருதயம் வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார் நமக்கும் 2 நாளாகமும் 7:14 என்னது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்தான் என்ன நடக்குமா? தேவன் அவர்களை பார்த்து அவர்கள் பாவத்தை மன்னித்து. தேவ ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் தேசத்துக்கு சேமமே வராது. நாம ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவ ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் சாத்தான் அதிகாரம் பெற்றவனாய்த்தான் இருப்பான். அப்ப தேவ ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறான், மறுபடியும் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருகிறான். நீங்கள் உடன்படிக்கையை மீறி போட்டீர்கள். ஒரு கணவன் மனைவியில் உடன்படிக்கையில மரணமானாலும் ஜீவனானாலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் எல்லாத்திலும் எங்க இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். அதேதான் இன்றைக்கு அவர் தம்முடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையில நம்மை இணைத்திருக்கிறார். எதற்கு அந்த ரத்தம் அங்கு சிந்தப்பட்டிருக்கிறது? அவருடைய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்காக ஜீவன் கொடுத்த என் கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் இப்பொழுது என்ன இருக்கேன்? பிழைத்திருக்கிறேன். ஆனால் நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக மரித்த என் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். அப்ப இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கானதாய் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை தேவன் பட்சத்தில் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அவங்க திரும்பணும். மறுபடியும் அந்த உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப அந்த உடன்படிக்கையில நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் ஏதோ திருவிருந்துக்கு வரும்பொழுது மாத்திரம் கண்ணை மூடிட்டு 2 நிமிஷம் எடுத்துட்டு போறது அல்ல. அனுதினமும் அந்த உடன்படிக்கை உண்மையா இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி என்றைக்கு இணைக்கப்பட்டார்களோ அதன் பின்பதாக அவர்கள் ஒன்றாலும் பிரிக்கப்பட முடியாதவர்கள், இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். என்றைக்கு நான் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டேனோ, எப்பொழுது நான் அவருடைய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவராக, நான் ஞானஸ்தானத்தினால நல் மனசாட்சி உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டு அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நான் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நானும் கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப இனி என்ன செய்யறது? இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ வேண்டும். இதற்காக நாம ஜெபிக்கணும்.
இந்த நிலை மாற வேண்டும் என்று இதுதாங்க மறுபடியும் அந்த உடன்படிக்கைகளை வந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் தான் அந்த உடன்படிக்கையை செய்தது மாத்திரமல்ல, ஜனங்களை அந்த உடன்படிக்கைக்கு நேராய் நடத்தின பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அப்ப நாம் செபிக்கும் பொழுது ஜனங்கள் பின்வாங்காதபடி இருக்க வேண்டுமானால் அவர்கள் மறுபடியும் தேவனுடைய உடன்படிக்கையிலே இணைக்கப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கை உணரப்பட வேண்டும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் அநேகர் உடன்படிக்கையை மறந்து போனார்கள். அந்த உடன்படிக்கையின் அர்த்தத்தை மறந்து போனார்கள். அதில் கொடுக்கப்பட்ட சாராம்சத்தை மறந்து போனார்கள். அந்த எல்லாவற்றையும் மறந்து போனவர்களாக சடங்காச்சாரமாய் மாற்றி போனார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அடுத்து அவன் செய்த காரியம் தான் என்னது? ஜனங்களை உடன்படிக்கையில இணைத்தான். அடுத்ததாக 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 1வது வசனம். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். யாத்திராகமம் 12:27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். அடுத்து 1 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய பஸ்கா யாரு? நம்முடைய பஸ்கா யார்? கிறிஸ்து. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்ப என்ன செய்யணுமா? பழைய புளித்த மாவை என்ன செய்யணும்? புறம்பே தள்ளணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பஸ்கா என்றால் என்ன? புறப்பட்டு போகுதல், பாஸ் ஓவர், கடந்து போகுதல். என்ன காரியம்? நான் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டேன், நான் கானானுக்கு கடந்து போகிற ஒரு நபர். நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகள் எதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? 10 கன்னிகைகள் இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாய் இருந்தார்கள். மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சபையானது அதான் கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. கர்த்தர் சொல்றார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அப்ப இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஏன் மாற்றமடையவில்லை? ஏனெனில் அவர்கள் தங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தம் இல்லை. அவர்களுடைய நோக்கம் சரியா இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை சரியா இருக்கும். இன்றைக்கு அவர்கள் ஏனெனில் அவரை சந்திப்பதை குறித்து அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. இந்த தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதும் தாங்கள் விரும்புகிறது சந்திக்கப்படுவதையும் வெற்றி என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. தேவன் சொன்ன எல்லா அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் பஞ்சங்களை குறித்து கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் தத்தளிப்பின் பாத்திரங்கள் கடந்து வந்து விட்டதை பார்க்கிறோம். வரப்போகிற ஆபத்துக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறால் மனுஷனுடைய இதயங்கள் சோர்ந்து போனதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத நிமித்தம் அடுத்து என்ன நடக்கும், என்ன சூழ்நிலைகள் உண்டாகும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றுவார்கள் ஒன்றும் தெரியவில்லை. ஜனங்கள் திகிலும் திடுக்கிடுதலும் இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற நிலைகள். இவைகளெல்லாம் வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இவைகளாம் நடக்கும் பொழுது அவர் வாசலருகே வந்து விட்டார். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன? தேவ ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அன்றைய நாள்ல எகிப்தை விட்டு அவர்கள் கானானுக்கு போகிற பிரயாணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். அந்த நாளில பஸ்கா எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு எகிப்தின் மேல இறங்குகிறதை காண்பிக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்களின் மேல ஒரு எழுப்புதல் வர வேண்டிய அதே நாட்களில தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம்
பற்றி எரியும் என்று வேதம் சொல்றார். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். உலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாய தீர்ப்புக்கு தேசம் ஆயத்தமாகிறது, சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்களே. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நீதிமான் ரட்சிக்கப்படுகிறது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார் என்று வேதம் சொல்றார். அப்ப தேவ ஜனங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இதைகள்லாம் நடக்கும் பொழுதுதான், இந்த மாற்றங்கள் உருவாகிற பொழுது தேவன் தம்முடைய அக்னியை அனுப்புவார். எழுப்புதலின் அக்னி தேசங்களின் மேலே போடப்படும். அப்ப இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விக்கிரகங்களின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ ஜனங்களின் நடுவில் அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். தேவாலயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கடுத்ததாக தேவ வார்த்தைக்கினராய் ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பதாக தேவ ஜனங்கள் தங்கள் உடன்படிக்கையை மறுபடியும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். முந்தின உடன்படிக்கை பழமையற்றதாய் போனது, மறுபடியும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையினராய் கர்த்தர் வர விரும்புகிறார். மறந்து போனவர்கள் மறுபடியும் உடன்படிக்கையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். மறுபடியும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையினராய் ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பதாக அவருடைய பஸ்காவை ஆசரித்து, அது எதை காண்பிக்கிறது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர் வந்து என்ன செய்கிறார்? அதையெல்லாம் வாங்கி அந்த முத்திரை கோல்களை உடைக்க போகிறார். நடக்க போகிற காரியம் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இறங்க போகிறது. இந்த நாட்களிலே அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். எகிப்தை விட்டு தேவனுடைய பிரயாணத்தை ஆயத்தம் பண்ணி வாக்கு பண்ணின கானானுக்கு போக வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போக எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து மக்களுடைய எதிர்பார்ப்பு மாறணும்னு சொல்லி ஜெபிக்கணும். என்னது? இந்த பூமியில எனக்கு என்ன கொடுப்பாருன்னு இல்லை, உம்மை பின்பற்றினால என்ன கிடைக்குங்கிறது இல்லை, உம்முடைய ராஜ்யத்துல என்னையும் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரேங்கிறது ஜெபமாய் மாறும். இது மாறும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய எழுப்புதல் கட்டாயம் வரும். இதுதான் யோசுவாவின் நாட்களிலே வந்த எழுப்புதலின் விளைவுகளாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.